சோழகுல கதிரவன் அரண்மனை காவலர்களை கொன்றுவிட்டு யாராலும் கண்டறிய இயலாதபடி தப்பித்துவிட்ட விரல்வேல் செம்பியன் கோட்டத்தின் உச்சி விமானத்தின் மீது அமர்ந்து கொண்டு அரண்மனையில் நடந்த சம்பவங்களை சிந்தித்துப் பார்த்து அடுத்து என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் சென்றது இளவல் இருங்கோவேலின் காவலில்தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்ததில் மட்டும் அவனது மனம் திருப்தி அடைந்திருக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் இருங்கோவேலின் வாயிலிருந்து இளவல் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள இயலவில்லையே எனவும் வருந்தினான். தனது திட்டப்படி திருக்கண்ணன் இந்நேரம் இளவல் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை காப்பாற்றி விடுவான் என அவன் திட்டமாக நம்பினான். இருப்பினும் அவன் காப்பாற்றி இருப்பானா அல்லது அவன் காவல் வீரர்களிடம் அகப்பட்டிருப்பானா என்ற எண்ணமும் மேலோங்கி அவனை வாட்டமுறச் செய்தன. அரண்மனை சமரில் அவனது உடலில் ஏற்பட்டிருந்த வாள் காயங்களிலிருந்து குருதியும் கசிந்து கொண்டிருந்தது. சரி, முதலில் காயங்களுக்கு கட்டுப்போடுவோம் என எண்ணியவன் தனது துணியை கிழித்தான். அந்நேரத்தில் செம்பியன் கோட்டத்திற்கு அருகில் இருந்த பாதை வழியாக 10-15 மனிதர்கள் கடந்து சென்றபோது அவர்கள் பேசிய பேச்சுகள் இவனுக்கு அரைகுறையாக கேட்டன. அவர்கள் பேசியதை கேட்ட விரல்வேல் திடீரென உற்சாகம் கொண்டு செம்பியன் கோட்ட விமானத்திலிருந்து கீழே குதித்து அவர்களிடம் சென்றவன், ஐயா, பட்டினத்தில் முதல் சாமம் கடித்து யாரும் நடமாடக்கூடாது என்ற கட்டளை நடைமுறையில் இருக்கும்போது தாங்கள் அனைவரும் இந்நேரத்தில் எங்கே ஐயா சென்று கொண்டிருக்கிறீர்கள் என வினவினான். அக்கூட்டத்தின் தலைவர் வருந்தியபடி, இவ்வுலகில் எங்களை பற்றி கவலைப்பட யார் தம்பி இருக்கிறார்கள்? பட்டினத்தின் வடமேற்கு காவிரி கரையோரமாக பனை ஓலை குடில் அமைத்து தங்கி இரவில் மீன்பிடித்து பிழைப்பதே எங்கள் தொழில். ஆனால் இன்று எங்கள் பிழைப்பிலும் மண்ணை வாரி போட்டு விட்டார்கள் என்றார் ஒரு முதியவர். காவிரியில் மீன்பிடிக்க உங்களை தடை செய்ய யாருக்கு ஐயா உரிமை உண்டு? அந்த உரிமை மன்னருக்கு கூட கிடையாதே என கோபத்துடன் வினவினான் விரல்வேல். தம்பி, குடியின் உரிமை பாதுகாப்பு எல்லாம் சென்னியோடு மறைந்து விட்டது. எங்கள் குடிலுக்கு வந்த உறைந்தை வீரன் ஒருவன், உடனே இங்கிருந்து கிளம்புங்கள், இது மன்னரின் உத்தரவு என ஆணையிட்டு எங்களை விரட்டி விட்டான் என கூறினார் வருத்தத்துடன். மன்னர் உத்தரவு என கூறினால் நீங்கள் அங்கிருந்து வந்து விடுவதா? ஆத்திரத்துடன் கேட்டான் விரல்வேல். மன்னர் உத்தரவு என கூறி கட்டளையிடும் போது எங்களால் என்ன தம்பி செய்ய இயலும் என புலம்பியபடியே விரல்வேலின் மறுமொழியை கூட கேளாமல் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் இப்படி கூறி சென்றது விரல்வேலிற்கு பெருத்த வியப்பாக இருந்தது. வீரர்கள் எதற்கு இவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள்? இவர்களால் அவர்களுக்கு எந்த இடையூறும் நேராதே. தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என காலம் கழிப்பவர்கள் இவர்களை ஏன் அவர்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என பலவாறு சிந்தித்து பார்த்தான். சிந்தித்த அவனுக்கு எதுவுமே தோன்றவில்லை. தனது நேரத்தை நொந்து கொண்டான். பரதவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அவனுக்கு திடீரென காவிரியாற்றின் கரையோரம் இருந்த வேளிர்கால மாளிகையின் நினைவு வந்தது. இளஞ்சேத் சென்னி அழுந்தூர் வேல் திதியனின் மகளை மணமுடித்த பின் அவர்கள் இருவரும் வேளிர்காலத்தை இன்பமுடன் கழிக்க காவிரி ஆற்றங்கரையின் ஓரமாக பட்டினத்தின் வடமேற்கில் அனைத்து வசதியுடனும் கட்டப்பட்ட மாளிகை அது. பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் சிறிது சேதமடைந்திருந்த மாளிகை என்ற தகவல்களும் அவனது மனதில் கன நேரத்தில் தோன்றி மறைந்தது. இதே நேரத்தில் இளவலை பற்றி இருங்கோவேலிடம் பேசிய போது இன்றிரவை இளவரசை கொன்று அவனது சாம்பலை பொன்னி நதிக்கரையில் கரைக்கப் போகிறேன் என அவர் ஆவேசத்துடன் கூறிய வார்த்தைகள் விரல்வேலின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அப்படியானால் விரல்வேலிற்கு இப்போது அனைத்து காரணங்களும் புரிந்துவிட்டன. சிதலமடைந்த வேணிற்கால மாளிகைக்கு தீ வைத்தால் உடனே மளமளவென்று தீப்பற்றிக் கொள்ளும். மாளிகை எரிவதை பார்த்து அங்கிருக்கும் பரதவர்கள் கூச்சலிடக்கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டனர் என அனைத்தையும் உணர்ந்தவனுக்கு தலை சுழன்றது, மனம் பதறியது. இனி தாமதிக்கும் ஒவ்வொரு கண நேரமும் இளவலின் உயிருக்கு ஆபத்தென்பதை புரிந்து கொண்டவன் அருகில் புதரில் மறைந்து மேய்ந்து கொண்டிருந்த தனது புறவியை கைத்தட்டி அழைத்தவன் அதன் மீதேறி அமர்ந்து 1000 புறவி வேகத்தில் அம்மாளிகையை நோக்கி பாயலானான். இளவலுக்கு மட்டும் ஏதேனும் நேர்ந்து விட்டால் தனது முயற்சி, மக்களின் நம்பிக்கை, சோழ தேசத்தின் எதிர்காலம் என அனைத்தும் அந்த தீக்கு இரையாகிவிடுமே. திருக்கண்ணன் இந்நேரம் அங்கு சென்று சேர்ந்திருப்பானா? அவன் இளவலை காப்பாற்றியிருப்பானா? இளவயதான இளவல் நெருப்பினை தாங்குவாரா என பல நினைப்புகளுடன் புறவியில் சென்றவன் மாளிகைக்கு அருகினில் சென்று விட்டான். அவன் எண்ணியது அனைத்தும் சரியாகவே இருந்தது.
அவன் சற்று தொலைவில் பார்த்த போதெல்லாம் மாளிகையில் தீ பரவிக் கொண்டிருந்தது. வேகமாக வந்தவன் வெளியே நின்ற 2 காவலர்களை அவர்கள் எதிர்பாராதபடி புரவியின் முன்கால்களால் உதைக்க வைத்தான். புரவியினால் உதைக்கப்பட்டவர்கள் மார்பெலும்பு உடைந்து கதறியபடி மல்லாக்க விழுந்தனர். தீ விழுங்கிக் கொண்டிருக்கும் மாளிகைக்குள் புரவியிலேயே செல்ல முயன்றான். ஆனால் எரிந்து கொண்டிருக்கும் மாளிகையை பார்த்ததும் புரவி மிரண்டது. விரல்வேலின் மனவலிமை அந்நேரத்தில் அவனது புரவிக்கு இல்லாமல் போயிற்று. புரவிக்கு தீக்காயம் பட்டால் தப்பிக்கும் போது புரவி உதவாது போய்விடும் என்ற முன் எச்சரிக்கை சிந்தனையினால் புரவியிலிருந்து இறங்கி வாளினை உருவிக்கொண்டு எரியும் மாளிகைக்குள் ஓடினான். எரிந்து விழும் மரத்துண்டுகளையும் பரவிக் கொண்டிருக்கும் தீ ஜுவாலைகளையும் கண்டு பின்வாங்காத விரல்வேல் தொடர்ந்து முன்னேறி சத்தமெழுப்பியபடியே ஒவ்வொரு அறையாக இளவல் எங்காவது இருக்கிறாரா என தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் மாளிகையினுள் சிலர் வெறிபிடித்தபடி கத்திக்கொண்டு வாளை உருவியபடி அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களை கண்டவன் அவர்களின் வாளை தனது வாளினால் தலைக்கு மேலேயே தடுத்து வேகமாக பின்னால் அவர்களை தள்ளினான். வாளினால் ஒருவனது வயிற்றில் குத்தியும் மற்றொருவனது மார்பினில் எட்டி உதைத்தும் தீயினுள் தள்ளினான். தீயினுள் விழுந்தவர்களின் அலறல் சத்தம் தான் அவனுக்கு கேட்டது. மடமடவென எரியும் தீ ஜுவாலைகளுக்கு மத்தியில் வாள்கள் உராயும் சத்தத்தை கேட்ட விரல்வேல் மேலும் பரபரப்படைந்து சத்தம் வந்த அறையினுள் நுழைந்தான். அங்கு அவன் தன் வாழ்நாளில் இதுவரை காணாத அதிசயம் ஒன்றை கண்டபடியே பிரமித்து நின்று விட்டான். விரல்வேலும் வீரன்தான். பல வீர சாகச செயல்களையும் கதைகளையும் கேட்டே வளர்ந்தவன். அத்தகைய கதைகளிலும் புராணங்களிலும் கூறப்படும் வீரன் ஒருவனைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறானா என திகைத்து வியப்பின் உச்சத்தை எட்டினான். அறையில் அடைந்திருக்கும் இளவலை கொல்லாமல் தீ மட்டும் மாளிகைக்குள் வைத்தால் அவன் எப்படியும் தப்பித்தாலும் தப்பிவிடுவான் என எண்ணியவர்கள் வீரர்கள் சிலரை அனுப்பி அவனை வெட்டி கொன்று விடுங்கள் என கட்டளையிட்டு மாளிகைக்கு தீயையும் வைத்துவிட்டனர். இருங்கோவேலின் அந்தரங்க ஊழியர்கள் மாளிகை தீப்பற்ற தொடங்கியதையும் பொருட்படுத்தாமல் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றிய பின்னரே வெளியேற வேண்டுமென தீவிரமாக செயல்பட்டு அவனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர். விரல்வேல் கண்ட காட்சி இதுதான். அந்த பெரிய அறையினில் இருந்த பொருள்கள் முழுவதுமே தீஜ்வாலைகளுக்கு இரையாகிக் கொண்டிருக்க, பெரும் சங்கிலி தலைகளால் கால்கள் தூணோடு பிணைக்கப்பட்டிருக்கும் ஒருவனை 5-6 முரட்டு வீரர்கள் வாள் மற்றும் வேல்களால் தாக்கிக் கொண்டிருந்தார்கள் என கூறுவதை விட தாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் என கூறுவதே பொருந்தும். ஏனெனில் அவர்களின் வாள் மற்றும் வேல்களை தடுத்து அவர்களை தாக்கிக் கொண்டு அசகாய சூரனை விட வேகமாக தனது வாளினை சுழற்றிக் கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். கால்கள் பிணைக்கப்பட்ட மரத்தூணும் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. தூணில் இன்னொரு சங்கிலி பீந்து தொங்குவதிலிருந்து ஒரு கால் சங்கிலியை அவன் அகற்றி மறுக்கால் சங்கிலி தலையை அவன் பீத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வீரர்கள் உள்ளே நுழைந்திருக்கலாம் என்பதை ஊகித்துக் கொண்டான். வலது கால் மட்டும் சங்கிலியால் பிணைத்திருக்க இடது காலை மட்டும் மாறி மாறி பெயர்த்து வைத்து அவன் தன்னை காத்துக்கொண்டும் அதே நேரத்தில் எதிரிகளை தாக்கிக் கொண்டும் இருந்தான். அவனது வாழ்வீச்சின் வேகத்தை சமாளிக்க இயலாமல் அவர்கள் அனைவரும் தடுமாறினார்கள். எதிரிகள் கூட்டாக தாக்கிய போதும் சமாளித்திருந்தவன் அவர்களில் சிலரை வெட்டி வீழ்த்தியும் இருந்தான். நாம் பலர் சேர்ந்து தாக்கியும் ஒரு பொடி பையனை வீழ்த்த இயலாததை எண்ணி கோபம் கொண்ட மூர்க்கர்கள் தூணிற்கு பக்கமாக வந்து இருபுறத்திலிருந்தும் வேல்களை அவன் மீது செலுத்தினர். தனது இடதுபுறத்தில் பாய்ந்த வேலை தடுத்து அவனது மார்பினில் தனது வாளை பாய்ச்சி அவனை சாய்த்த அந்த பசுந்தளிரால் வலதுபுறம் தாக்கிய வேலை தடுக்க இயலவில்லை. அவனுக்கும் கைகள் 2 தானே. அவ்வேல் அவனது மார்பில் பாய்ந்தது. மார்பில் வாளை தாங்கிக் கொண்டு வாளினால் அவனது கழுத்தை வெட்டினான். அவனது தலை துண்டாக கீழே விழுந்தது. குருதி குபு குபுவென அவனது முண்டத்தில் இருந்து வெளியேறியது. கன நேரத்தில் தனது வீரர்களில் 2 கொல்லப்பட்டதை கண்ட மற்ற வீரர்கள் மிரண்டு போய்விட்டனர். ஒரே வீச்சில் ஒருவனது தலையை கொய்த அந்த இளம் வீரனின் அகவை எப்படியும் 18 அல்லது 19 தாண்டாது. அவனது வாளையும் கையையும் கண்டால் 2ம் பொருந்தவே பொருந்தாது. ஏனெனில் அவனது கையோ மெலிந்து போய் இருந்தது. ஆனால் அவனது வாளானது நீண்டு தடித்து கனமுடையதாக இருந்தது. அவ்வளவு கனமுடைய வாளினை தூக்கி வேகமாக அவன் எப்படித்தான் சுழற்றினானோ, பல நாள் மாளிகையில் உணவின்றி வாடியதால் அவனது வயிறு சுருங்கி உடலும் இளைத்து போய் காணப்பட்டது. அவனது முகமோ முழு நிலவை போன்று அழகான எழில் கொஞ்சம் முகம். இன்னும் மீசை கூட முழுவதும் முளைத்திருக்காமல் அரும்பு மீசையே முளைத்திருந்தது. அகன்ற நெற்றி,
ஒளிவாய்ந்த கண்கள், கூரிய மூக்கு என அவனது முகத்தில் அனைத்து கலைகளும் சிறப்புற வீற்றிருந்தது. நீண்டு வளர்ந்திருந்த தலைமுடிகள் கழுத்து வரை நீண்டு அவன் அப்படியும் இப்படியும் குனிந்தும் நிமிர்ந்தும் உடலை வளைத்து சண்டையிட்ட போது அவனது நீண்ட குடல்களும் ஆடி அவனுக்கு பெரும் கம்பீரத்தை அளித்திருந்தது. சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு சுவாலைகளுக்கு மத்தியில் அவன் வாளினை கொண்டு ஆடிய வீர ருத்ர தாண்டவத்தில் அவனை தாக்க வந்த வீரர்கள் அனைவரும் மடிந்து விழுந்தனர். அந்த காட்சிகளை மட்டும் தமிழ் புலவர்கள் யாரேனும் கண்டிருந்தால் காலத்திற்கும் அழியாத வீர பாடல்களை எழுதி வைத்து விட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் விரல்வேலிற்குத்தான் அக்காட்சியை காண நேரிட்டது. கண்டவன் பிரமித்து போய் நின்று கொண்டான். விரல்வேலுக்கும் கவி படைக்க தெரியும். ஆனால் அவனது கவித்திறன், கற்பனைகள் எல்லாம் காதலோடு நின்று விட்டது. தனது காதலி வானவல்லியை பற்றியும் அவனது காதலை மட்டும் எழுதும் அளவிற்குத்தான் அவனது கவித்திறன் வளர்ந்திருந்ததே தவிர போர்க்காட்சியையோ வீரத்தை பற்றியோ எழுதும் திறமையை அவன் வளர்த்திருக்கவில்லை. தனது காதலை தவிர கவித்திறனை நீட்டும் முயற்சியையும் அவன் எடுத்திருக்கவில்லை. மேலே கண்ட காட்சிகள் அனைத்தும் விரல்வேல் கன நேரத்தில் கண்டது. தனது மார்பில் தாங்கிய வேலினை பிடுங்கிய இளைஞன் நின்று கொண்டிருந்த விரல்வேலை நோக்கி வேகமாக எறிந்தான். இளைஞனின் வீரத்தை பார்த்து பிரமித்து போய் நின்றுவிட்ட விரல்வேல் திடீரென தன்னை நோக்கி அவன் வேலை எறிந்ததை கண்டு திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஒருவேளை அவன் தன்னையும் அவனை தாக்க வந்த எதிரிகளுள் ஒருவன் என நினைத்து விட்டானோ என விரல்வேல் திடுக்கிட்டான். சுதாரிப்பதற்குள் அவ்வேல் அவனது தலையை உரசியது போல பாய்ந்து விரல்வேலுக்கு பின்னால் அவனை குத்துவதற்கு வேலை ஓங்கியபடி வந்த உறைந்தை வீரனின் மார்பில் பாய அவன் அலறியபடியே சாய்ந்தான். பலர் தன்னை தாக்கி கொலை செய்ய முயன்று கொண்டிருக்கும் வேளையில் தன்னை தாக்க வந்தவனை அடையாளம் கண்டு காத்த பண்பும் வீரமும் நிறைந்த அந்த இளைஞனை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டான் விரல்வேல். வீரத்தையும் பண்பையும் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டு நிற்கும் நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்த விரல்வேல் இதற்கு மேல் பொறுமை காத்தால் இத்தனை காலமாக யாரை காண தேடிக்கொண்டிருந்தோமோ அவரை இழந்து விடுவோம் என எண்ணி இளைஞனுக்கு ஆதரவாக இவனும் உறைந்தை வீரர்களை தாக்கலானான். விரல்வேலின் வாள் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க இயலாத உறைந்தை வீரர்கள் கை கால் தலையை இழந்து குருதி வடிய சரிந்தனர். காவலர்களை வீழ்த்தியவன் இளவலிடம் சென்று சங்கிலியால் கட்டப்பட்ட அவரது காலை கண்டான். தூணோடு இளவலின் வலது காலும் வெந்து போயிருந்தது. இளவலின் காலை கட்டியிருந்த சங்கிலி தலையை தனது வாளினால் ஓங்கி அடித்தான். ஏற்கனவே நெருப்பினால் சூடாகி போயிருந்ததால் தூள் தூளாக உடைந்து விழுந்தது சங்கிலி துண்டு. விரல்வேல் உள்ளே சென்று இளவலை காப்பாற்ற எடுத்துக்கொண்ட பொழுது சில கண நேர மணித்துளிகள் தான். ஆனால் அதற்குள் மாளிகை எரிந்து தீக்கிரையாகி உதிர்ந்து கீழே விழ ஆரம்பித்திருந்தது. விரல்வேலின் கால்களும் நெருப்பினால் சுடப்பட்டிருந்தது. தனது மேலங்கியை கழட்டி இளவலின் கால்களில் சுற்றிய விரல்வேல் அவரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். சில நெருப்பு துண்டுகள் மேலே விழுந்தாலும் இளவலுக்கு எந்த காயமும் மேற்கொண்டு ஏற்படாமல் அவரை தூக்கிக் கொண்டு பாதுகாப்பாக மாளிகையில் இருந்து வெளிவந்தான். விரல்வேல் எதிர்பார்த்தது போலவே வெளியே காத்திருந்த சில உறைந்தை வீரர்கள் அவனை தாக்கினார்கள். இளவலை தோளில் போட்டுக்கொண்டே அவர்கள் இருவரின் வாள்களையும் ஒரே நேரத்தில் சமாளித்து தட்டிவிட்டு இளவலுக்கு எந்த பாதிப்பும் நேராமல் அவர்களை கொன்று முன்னேறினான். அந்த நேரத்தில் விரல்வேல் தனது உயிரை பற்றி சிறிதும் கவலை கொள்ளவில்லை. ஆனாலும் இளவலை பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் வரை தனது உயிரின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவன் லாவகமாக சண்டையிட்டு இளவலை தூக்கியபடியே தனது புறவையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். மாளிகை சுடர்விட்டு எரிந்தபடியால் அதிலிருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் விரல்வேலை காட்டிக் கொடுத்தபடியால் மிச்சமிருந்த சில வீரர்கள் அவனை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்நேரத்தில் விரல்வேல் எதிர்பாராதபடி ஓர் உதவி அவனுக்கு கிடைத்தது. உபதளபதி திருக்கண்ணன் மற்றும் செங்கோடன் இருவரும் அங்கு வந்து அவனுக்கு உதவியாக போர் புரிய தொடங்கினார்கள். உறைந்தை புறவி வீரனை தாக்கி வசந்த மாளிகைக்கு வந்தபின் தனது காலில் அகப்பட்ட பிணத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவனை மறைந்திருந்த ஒருவன் இழுத்து புதரில் போட்டு சத்தமெழுப்ப இயலாதபடி அவன் மீது அமர்ந்து கொண்டு அவனது கழுத்தையும் கையையும் இறுக பற்றியவன், "சத்தம் போடாதே, நான் தான் செங்கோடன்" என கூற திருக்கண்ணனும் எதிர்ப்பை கைவிட்டு அமைதியானான். செங்கோடனால் பிடிக்கப்பட்ட தனது கையும் கழுத்தும் நொறுங்கிவிட்டதை போல உணர்ந்த திருக்கண்ணன் அவரது உடலின் வலிமையையும் திறத்தையும் கண்டு வியக்கவே செய்தான். "ஐயா, தாங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்?" என ஆச்சரியத்தோடு வினவினான்.
நம் உபதலைவர் சுட்டிக்காட்டியவனை பின்தொடர்ந்து வந்தேன். அவன் இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். இரு வீரர்கள் என்னை எதிர்பார்த்து எனக்காக காத்திருந்தது போல நின்று என்னை தாக்கினார்கள். அவர்களில் ஒருவன், உன்னுடன் வந்த மற்றொருவன் எங்கே என கேட்டபடியே வாளினை ஓங்கிக் கொண்டு வந்தான். வந்த இருவரையும் எனது குறுவாளால் அவர்கள் சத்தம் எழுப்பும் முன் கொன்றுவிட்டேன். அவன் மற்றொருவன் என கூறியதிலிருந்து அவன் உன்னையும் தலைவரையும் தான் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என புரிந்து கொண்டேன் என்றவர் மீண்டும் தொடர்ந்து அவர்களின் பிணங்களை தூக்கி புதரில் போடும்போது அந்த ஒற்றனும் என்னை தாக்க வந்தான். அவன் அவர்களைப் போலல்லாது சற்று திறமை வாய்ந்தவனாக காணப்பட்டான். ஆனால் அவனது நேரமும் முடிந்து அவனது உயிரும் என்னால் பறிபோய்விட்டது. அவனது காலில் தடுக்கித்தான் நீ விழப்பார்த்தாய் என கூறியபடியே சிரிக்கலானார். மன்னர் இருங்கோவேலின் அந்தரங்க ஒற்றனும் பெரும் திறமை வாய்ந்தவனான சேந்தன் செங்கோடனால் அந்நேரத்தில் கொல்லப்பட்டு விட்டான். என்னை எப்படி அடையாளம் கண்டீர்கள் என திருக்கண்ணன் கேட்க, அதற்கு செங்கோடன், தம்பி, உன்னை அல்லது நம் தலைவரை எதிர்பார்த்தே அமைதியுடன் மாளிகையை சுற்றி காவல் காத்த வீரர்களை ஒவ்வொருவராக தாக்கி அவர்களை கொன்று புதரில் மறைத்துக் கொண்டிருந்தேன். முன்னால் இரு புறவிகள் வர பின்னால் ஒரு புறவி மட்டும் தனியாக வந்ததை கவனித்தேன். உற்று பார்த்தேன், நீ வந்தாய். இங்கு மலைநாட்டு மற்றும் உறைந்தை வீரர்கள் என இரு குழுக்கள் கலந்துள்ளதால் நானே இலச்சினையோடு சென்றிருந்தாலும் அவ்வளவு எளிதில் அவர்களால் என்னை கண்டறிய இயலாது. அதனை நீயும் பயன்படுத்தி கொண்டாய். சாமர்த்திசாலி அப்பா நீ என திருக்கண்ணனை அந்நேரத்தில் பாராட்டவும் செய்தார் செங்கோடன். பின்னர் இருவரும் சேர்ந்து மாளிகையை சுற்றி காவல் இருந்த வீரர்களை ஒவ்வொருவராக கொன்று மறைத்து மாளிகைக்குள் இளவல் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா என உள்ளே சென்று பார்க்க சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மாளிகையில் தீப்பற்றி பரவத் தொடங்கியது. காற்று மண் நேரத்தில் சுழன்று சுழன்று அடித்ததால் தீயும் சிறிது நேரத்திற்கெல்லாம் மளமளவென பரவிவிட்டது. இந்நேரத்தில் தான் எதை பற்றியும் கவலை கொள்ளாத உபதலைவன் விரல்வேல் உள்ளே நுழைந்து இளவலை காப்பாற்றிக் கொண்டு வந்தான். விரல்வேலை சூழ்ந்து தாக்கிய வீரர்களை திருக்கண்ணன் மற்றும் செங்கோடன் என இருவரும் தாக்கி அவன் தப்பிக்க வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். புறவியில் ஏறி இளவலோடு தப்பித்து விடலாம் என எண்ணி அதன் அருகில் சென்றபோது மேலும் சில வீரர்கள் அவனை நோக்கி ஓடி வந்ததை கவனித்தவன் என்ன நினைத்தானோ, இளவலோடு புறவியில் பயணிப்பது ஆபத்து என நினைத்து இருகரையும் செறிந்து ஓடிய காவிரி புனல் பிரபாகத்தில் குதித்து விட்டான். புனல் அவர்கள் இருவரையும் அடித்து சென்றது. திருக்கண்ணன் புறவியிலேறி வசந்த மாளிகைக்கு வந்து செங்கோடனோடு பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அவன் அடித்து போட்டுவிட்டு வந்த காவலன் மூர்ச்சை தெளிந்து அரை மயக்கத்தில் பிதற்ற அவனை மற்ற வீரர்கள் கவனித்து விட்டார்கள். தன்னை தாக்கி இன்னொருவன் தனது புறவியில் சென்று விட்டதை அவர்களிடம் தெரிவித்தான். உடனே செய்தி மன்னரது காதுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நடந்ததை விசாரித்தவர் இனியும் காரியங்களை மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தான் அரண்மனைக்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது பெரும் பிசகு என நினைத்து சில அந்தரங்க காவலர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு மாளிகையை நோக்கி புறவியில் விரைந்தார். அவருடன் வைதீகரும் புறப்பட்டார். இருவரும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த மாளிகையை கண்டபோது அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சுற்றிலும் தனது வீரர்களை பார்த்தார். அவரது கண்களுக்கு யாருமே அகப்படவில்லை. காரணம், விரல்வேல் இளவலுடன் பொன்னி நதியில் குதித்துவிட்ட பின்னர் அங்கிருந்த சொற்ப வீரர்கள் இளவல் தப்பிவிட்டார் என்ற தகவலை அரசருக்கு தெரிவிக்கா வண்ணம் அவர்களை கொன்று அனைவரின் உடல்களையும் நெருப்பில் போட்டு தடயமே இல்லாமல் செய்துவிட்டிருந்தனர் திருக்கண்ணனும் செங்கோடனும். மன்னர் இருங்கோவேல், யாரங்கே, யாராவது இருக்கிறீர்களா என அதிகாரத்துடன் சத்தமிட்டார். உடனே தூரத்தில் நின்று கொண்டிருந்த திருக்கண்ணன் மன்னர் முன் வந்து, கூறுங்கள் அரசே என பணிந்து நின்றான். நீ மட்டும் வருகிறாய், மற்றவர்கள் அனைவரும் எங்கே என வினவினார். அரசே, என்னுடன் மேலும் சிலரை வெளியே காவலுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு உங்கள் அந்தரங்க காவலர்கள் சில வீரர்களுடன் உள்ளே சென்றார்கள். ஆனால் யாரும் திரும்பவில்லை. ஆதலால் மீதமிருந்த அனைத்து வீரர்களும் உள்ளே என்ன நடந்தது என அறியும் ஆவலில் உள்ளே சென்றார்கள். அவர்களும் திரும்பவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் மாளிகை தீப்பிடித்து நெருப்பு பரவிவிட்டது. நம் வீரர்கள் யாராவது வெளியேறுவார்களா என பார்த்தேன். யாரும் திரும்பவில்லை என்றான் வருத்தத்துடன். திருக்கண்ணன் கூறியதை உறுதி செய்வது போலவே வைதீகரும், அரசே, நமது வீரர்களின் கடுங்காவலை மீறி சென்னியின் மகனை யாராலும் தப்ப வைத்திருக்க இயலாது. நம் வீரர்கள் திட்டமிட்டே மாளிகைக்கு தீ வைத்துள்ளனர். திட்டமிட்டே பனை ஓலை குடிலில் தங்கியிருந்த பரதவர்களையும் விரட்டியுள்ளனர். அவர்கள் இந்நேரம் இங்கிருந்திருந்தால் சத்தம் எழுப்பியிருப்பர். நமது காரியமும் கெட்டு போயிருக்கும்.
நமது வீரர்கள் சிலரைத்தான் நாம் இழந்து விட்டோம். ஆனால் நமது திட்டம் வெற்றியடைந்து விட்டது. உங்களை எதிர்க்க இனி யாருமே கிடையாது. ஒழிந்தது சோழர் கொடி என குதூகலித்தார். வைதீகரது குதூகலத்தில் ஆர்வங்காட்டாத மன்னர், பிரம்மராயரே, அந்த உபதலைவன் உரைத்த சூளுரையை நீங்கள் கேட்கவில்லை. அவனது நீண்ட வாளினை எனது கழுத்தில் வைத்துக் கொண்டே அவன் உரைத்த வஞ்சினம் இன்னும் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. சென்னி மகன் தப்பி இருப்பானோ என்ற அச்சம் எனக்கு இன்னும் ஏற்படுகிறது என்றார் வருத்தத்துடன். உறைந்தை வீரனைப் போல அங்கு நின்று கொண்டிருந்த திருக்கண்ணன் அந்நேரம் குறுக்கிட்டு, அரசே, உங்களிடம் ஒரு காட்சியை கூற மறந்துவிட்டேன், மன்னியுங்கள் என்றான். மறந்து விட்டாயா? ஆமாம் அரசே, விரைந்து கூறு, கண்டிப்புடன் ஆணையிட்டார் மன்னர். அரசே, மாளிகை எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு வீரன் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்தபோது அவன் உறைந்தையை சேர்ந்தவன் இல்லை என புரிந்து கொண்டேன். அவன் உள்ளே சென்ற பின் வாள்கள் உராயும் சத்தம் கேட்டது. ஆனால் அவனும் திரும்பவில்லை. நம் வீரர்களும் யாரும் திரும்பவில்லை. ஒருவருக்கொருவர் சமர் செய்து மடிந்து விட்டார்கள் என எண்ணுகிறேன் என்றவன் தூரத்தில் நின்று கொண்டிருந்த உபதலைவன் விரல்வேலின் புறவியை காட்டி, அதோ பாருங்கள் அரசே, புறவி மட்டும் தனியாக நின்று கொண்டிருப்பதை என சுட்டிக்காட்டினான். மன்னரும் அதனையே நோக்கிக் கொண்டிருந்தார். பின்னர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு பணிவுடன், அரசே, மதங்கொண்ட யானையை கூட சிறு வேலினை கொண்டு எதிர்க்கத் துணிவேன். ஆனால் நெருப்பு என்றால் எனக்கு மரண பயம். ஆதலால் வெளியே நின்று கொண்டு யாரேனும் தப்பிக்கிறார்களா என கண்காணித்துக் கொண்டிருந்தேன் என்றான். அரசர் அவனை கோபமுடன் பார்த்தார். மீண்டும் திருக்கண்ணன், அரசே, நான் வெளியே நின்று கொண்டிருந்ததனால் இரு நன்மை ஏற்பட்டிருக்கிறது. நன்மையா? என்னென்ன? நான் உள்ளே சென்றிருந்தால் நானும் நமது வீரர்களைப் போல தீக்கு இரையாகியிருப்பேன். ஒன்று நான் உயிருடன் இருப்பது, மற்றொன்று நான் பிழைத்திருப்பதனால் தான் உங்களுக்கு என்னால் தகவல் கூறவும் முடிந்துள்ளது. உன்னை நம்பலாம் தானே? அரசே, நான் முதன்மை மந்திரியின் தீவிர விசுவாசி. என் குடும்பமே அவரது உதவியின் பெயரில் தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நான் துரோகம் செய்வேனா என்றான் திருக்கண்ணன். அந்நேரத்தில் முதன்மை மந்திரியை இழுத்தால் தான் தன் மீது அவருக்கு எந்தவித சந்தேகமும் நேராது என்பதை தெரிந்தே திருக்கண்ணன் அவரது பெயரை பயன்படுத்தினான். அதற்கு இன்னொரு காரணம், அங்கு அவர் இல்லாததுதான். அந்த இடமே அதிரும்படி சிரித்த மன்னர், ஒழிந்தார்கள் நமது எதிரிகள். இளவரசனும் எரிந்தான், அவனை காக்க முயன்ற உபதலைவனும் ஒழிந்தான் என குதூகலித்தார். உள்ளே நுழைந்தவன் செங்கு வீரனாகத்தான் இருப்பான் என எப்படி அரசை எண்ணுகிறீர்கள் என வைதீகர் கேட்கலானார். நிச்சயமாக பிரம்மராயரே, அவனாகத்தான் இருப்பான். அவன் மடிந்ததற்கு அவனது புறவியே சாட்சி. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம். இப்படிப்பட்ட ராஜ விசுவாசம் உள்ள வீரனை நாம் இழந்து விட்டோமே என செங்கு வீரனை எண்ணி வருந்தவும் செய்தார். பின்னர் இந்த நாள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னாள். நம்மை எதிர்த்த இருவரையும் பூண்டோடு நெருப்புக்கு இரையாக்கிவிட்டோம் என அவர் கூறிக்கொண்டிருந்த போதே அவ்விடத்திற்கு வேந்தனும் வந்து சேர்ந்தான். தனது மகிழ்ச்சியை வேந்தனிடமும் கூறி பகிர்ந்து கொண்ட மன்னர், எதற்கும் நீ காவிரி கரையோரமாக இருபுறத்திலும் விடியும் வரை நம் வீரர்களை தேடச் சொல் என கட்டளையிட்டு விட்டு மீண்டும் மகிழ்ச்சியில் சிரிக்கலானார். அந்த சிரிப்பில் பொதிந்து கிடந்த அவரது கனவுகள் அனைத்தும் அவரது கண்களில் வெளிப்பட அதை கண்ட பட்சிகள் அனைத்தும் பதறி மரக்கிளையில் இருந்து தாவி பறந்தோடின.